நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக அது வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுகிறது. இதனைத் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிச்சு. 26ஆம் தேதி வங்கக்கடல்ல, அதாவது தென்மேற்கு திசையில அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அப்போ ஆரம்பத்தில், அதாவது நேற்று முன்தினம் பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு 16 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் அந்த கண் பகுதியானது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு வந்துச்சு. ஆனா நேற்று காலையில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அது நகரவே இல்லை, நிலை கொண்டு ஒரே இடத்துல இருந்தது. அதனை தொடர்ந்து பல சந்தேகங்கள் எழுந்தது. இது புயலா மாறுமா, இல்ல நகருமா, இல்ல அங்கேயே வலுவிழக்குமா, இல்ல தொடர்ந்து தமிழகத்துக்கு பயணப்படுமா அப்படின்றப்போ, இல்ல தொடர்ந்து இது தமிழகத்தை நோக்கி தான் நகரும், தமிழகத்துல தான் கரையை கடக்கும், இது போன்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா தற்பொழுது என்ன ஸ்பீட்ல அது நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மணிக்கு 9 கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்பீட்ல தற்பொழுது அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது புயலாக மாறுமா அப்படின்ற கேள்விக்கு நேற்றைய தினமே வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க, இல்ல இது புயலா மாறாது, அதற்கான காரணம் காற்று முறிவு அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, தொடர்ந்து தற்பொழுது எங்க நிலை கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திரிகோணமலையை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வரைக்கும் அது இந்த இடத்துல இருந்திருக்கும், அதாவது வங்கக்கடல்ல திரிகோணமலைக்கு தென்கிழக்கே இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்திருப்போம். இப்போ எங்க இருக்கு அப்படின்னா ஷிஃப்ட் ஆகி வடகிழக்கு திசையில இருக்கு. இதுதான் திரிகோணமலை. திரிகோணமலைக்கு இது நார்த் ஈஸ்ட். ஸோ அந்த பகுதியில் இப்போ தற்பொழுது இருக்கிறது. எவ்வளவு இடைவெளி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொலைவானது 230 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ திரிகோணமலையில இருந்து வடகிழக்கில் 230 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 9 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் அந்த கண் பகுதியானது நகர்ந்து வருகிறது. சரி, இப்போ நாகையிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னா நாகையிலிருந்து தென்கிழக்கே ஒரு 330 கிலோமீட்டர் அப்படின்ற தொலைவில் இருக்கு. அதுவே புதுச்சேரியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 390 கிலோமீட்டர் தென்கிழக்கே இருக்கிறது. சரியா, தெற்கே தென்கிழக்கே இருக்கிறது. அதே மாதிரி சென்னை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இன்னும் தொலைவு அதிகமாக தான் இருக்கு. 430 கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கே அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது தற்பொழுது 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சரி, ஆரம்பத்தில் புயலா மாறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. இப்போ அது ஏற்கனவே புயலா மாறல, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு. இது கரையை கடக்கிறப்போ எப்படி கடக்கும், எங்க கடக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு. முதல்ல எங்க கடக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்துக்கு இடையே வட தமிழகம் மற்றும் இந்த புதுச்சேரி இதுக்கு நடுவில் தான் கரையை கடக்க இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, கரையை கடக்கும் பொழுது அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புயலா கடக்கல இல்லையா, அதனால வேகம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது டீப் டிப்ரெஷனாவே கரையை கடக்கல, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது இன்று மாலையோ அதற்கு பிறகாகவோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். வலுவிழந்துதான் அது கரையவே கிடக்குது. ஆக மொத்தத்தில் அதிகபட்ச காற்றின் வேகமே, தரைக்காற்றின் வேகமே எவ்வளவா இருக்கும் நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 65 கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்பீட்ல தான் இருக்கும். 45ல இருந்து 65 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற நிலையில இப்போது இருக்கிறது. இன்று மாலையோ அதற்கு பிறகாகவோ அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நாளைக்கு கரையை கடக்கும் பொழுது அதனுடைய வேகம் 45ல இருந்து 65 கிலோமீட்டராக தரைக்காற்றினுடைய வேகம் இருக்கும். அது நகரும் வேகம் வேறு, அதனால ஏற்படக்கூடிய காற்றின் வேகம் அப்படின்றது வேறு. நகரக்கூடிய வேகம் தற்பொழுது மணிக்கு 9 கிலோமீட்டராக இருக்கிறது. ஸோ இது இந்த ரூட்ல தான் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற மாதிரி இந்த பகுதியில தான் கரையை கடக்க இருக்கிறது. சரி, தொடர்ந்து மழைக்கான அந்த அறிவிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம், அதாவது நேற்று காலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெட் அலர்ட் அப்படின்ற எச்சரிக்கை இருந்தது. அதற்கு பிறகாக அது அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலைக்கு சற்று கிழக்கே தென்கிழக்கே 110 கிலோமீட்டர்ல இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அது மேற்குல இருந்து சற்று கிழக்கா ஷிஃப்ட் ஆயிருந்தது. அதனால இந்த பேண்ட் எல்லாமே கொஞ்சம் மூவ் ஆயிருந்தனால அந்த ரெட் அலர்ட் அப்படின்றத வாபஸ் வாங்கிட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க. சரி, இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மழையினுடைய தீவிரம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு 29 தேதி இல்லையா, இந்த 29ஆம் தேதி நிலவரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மேகங்கள் எல்லாம் படிப்படியாக இந்த கடற்கரையோர மாவட்டங்களுக்கு வருவதான அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். இங்க நம்ம இப்ப பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே அந்த நிலப்பகுதிக்குள்ள வருது இல்லையா, இந்த மழையை எடுத்து வரக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் அதி கனமழை பெய்யும். பொதுவாகவே எல்லாருக்கும் என்னப்பா எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்னு தொடர்ந்து மாற்றி மாற்றி சொல்றீங்க, என்ன வித்தியாசம் அப்படின்றது எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். ஒண்ணுமே இல்லை, வானிலை ஆய்வு மையம் வெளியிடுற
கொடுக்குறப்பவே அதுலேயே சொல்லியிருப்பாங்க எவ்வளவு மழை பொழிவுன்னு. அதி கனமழை அப்படின்னா 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவு, அதுதான் அதி கனமழை. அதை தான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது 30 சென்டிமீட்டராக இருக்கலாம், 40, 60, 20க்கு மேலே எவ்வளவு இருந்தாலும் அது அதி கனமழைக்கான எச்சரிக்கை, ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சரி, ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா 12ல் இருந்து 20 சென்டிமீட்டருக்கு உள்ளாக எங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறதோ அங்கே ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க, இதற்கு இடைப்பட்ட அந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடிய இடத்துல. சரி, எல்லோ அலர்ட் மஞ்சள் அலர்ட் என்ன அப்படின்னா அதற்கும் குறைவாக 6ல் இருந்து 11 சென்டிமீட்டருக்குள்ளாக எந்த மாவட்டங்கள் மழையை பெறுகிறதோ அங்க அந்த எல்லோ அலர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. மற்ற பகுதிகளில் ஒரு மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆரஞ்சு, ரெட், எல்லோ அலர்ட் அப்படின்றது. ஸோ வரக்கூடிய மேகங்கள், வரக்கூடிய மழைப்பொழிவை பொறுத்து தான் அந்த நேரங்களுக்கு, அதாவது அவ்வப்போது என்ன நிலவரமோ அதற்கேற்ற மாதிரி அது மாறவும் கூடும். தற்போது எங்கெங்க ரெட் அலர்ட் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைய தினத்தில் 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடலோரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சென்னைக்கு இன்றைய தினத்தில் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்னையை தவிர்த்து அடுத்ததாக காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், ஏன்னா தஞ்சாவூர்லாம் இன்னும் போக போக அது ஷிஃப்ட் ஆகிடும், அதனால தஞ்சாவூருக்கு எல்லாமே ஆரஞ்சு அலர்ட் தான், கனமழைக்கான எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, கரையை கடக்கும் பொழுது வேகம் குறைவாக இருக்கும், மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நிலவும். அந்த நேரத்தில் நாளைக்கான மழைப்பொழிவு என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நாளைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில ரெட் அலர்ட் எச்சரிக்கை தான், அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல ராமநாதபுரம், திருவண்ணாமலை, அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலுக்கும் நாளைய தினத்தில் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னா அவ்வப்போதைய நிலவரத்தை பொறுத்து அந்த கண் பகுதி நகரக்கூடிய பக்கங்களை வைத்து அந்த அவுட்டர் பெல்ட்டில் அந்த மழையை தாங்கி வரக்கூடிய மேகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதனை பொறுத்து வரக்கூடிய நேரங்கள்லையும் இந்த அலர்ட் தொடர்பான எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்றது மாறக்கூடும் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.